ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, கோவக்காய் வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு வடை சட்டி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் கல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஜீரகம் சேர்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இந்த மாதிரி கோவக்காய் 400 கிராம் இருக்கும். அதை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதில் ஜீரகம் சேர்த்து பண்ணுறப்ப கோவக்காய் பொரியலுக்கு மனமும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ஜீரகம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கோவக்காயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கோவக்காய் நல்லா வதங்கினதும் இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இதான் இப்போ காரத்துக்கு சேர்த்துருக்கேன். 3 இந்த மாதிரி பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு தண்ணி ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ சேர்த்த மசாலா பொருட்கள் மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா தூள்லாம் ஐஸ்கிரீம் ஸ்பூனில் தான் நான் சேர்த்துருக்கேன். அந்த அளவுகளுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணிலாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், கோவக்காய் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ ஒரு டம்ளர் அரிசி வடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ கோவக்காவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவும் ஈஸியான, ரொம்பவும் சத்தான, இரும்பு சத்து நிறைந்த கோவக்காய் சாப்பாடு சூப்பராக லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாய்.